இருநாள் திருவிழாவில் விருந்தாக தமிழமுதும் அருந்தத்தான் குழுவாக கூட்டணியாய் வந்துள்ள தமிழ் நண்பர்களே மற்றும் அவையில் அமர்ந்திருக்கும் தகைசால் பெரியோரே, பேச்சாளர்களே, கவிஞர்களே, கடையேழு வள்ளல்கள் இருந்ததற்கு அடையாளமாக இன்னமும் ஆங்காங்கே தமிழுக்காய் கொடை வழங்கும் தற்கால வள்ளல்களே, உங்கள் அனைவருக்கும் என் தலைதாழ்ந்த வணக்கங்கள். காற்றில் கரைந்து வரும் கரும்புகையும் அரிசி சமைக்காமல் அரசியல் சமைப்பதனால் எழும்புகையும் தில்லியை சூடுவதால் மாசு கொஞ்சம் அதிகம்தான். அடிக்கடி மழை வந்தால் இந்த நெருக்கடி குறையும் என சிலர் ஆய்ந்து கூறினார்கள். ஆதலினால் கம்பமா மழையை கருத்தாக தில்லியிலே பொழிய வைத்து தமிழர் மூச்சு காற்றுக்குள் மூளைக்குள் புத்துணர்வு கூட்டுதற்கு புரிதலுடன் நடப்பதுதான் இந்த நல்ல விழா. யார் செய்த பெருந்தவமோ யாகம் போல் நிகழ்கிறது. கம்பன் கவி ஆகுதியில் உயிர் கனன்று எழுகிறது. அருஞ்செயல்கள் ஆக வேண்டுமெனில் பெருமாள் அவதரிக்க வேண்டும் என்பர். இந்த எழில் நாட்டின் உயிருரையும் தலைநகர் தில்லியிலே கம்பன் கழகம் காணுவதும் திறம்படவே அதனை பேணுவதும் அருஞ்செயல் அன்றியது. இந்த எழில் நாட்டின் உயிருரையும் தலைநகர் தில்லியிலே கம்பன் கழகம் காணுவதும் திறம்படவே அதனை பேணுவதும் அருஞ்செயல் அன்றியது. அதற்காக பிறந்தவரோ இந்த பெரும் ஆள், தில்லி கம்பன் கழகத்தின் நிறுவனர் தலைவர் திரு KVK பெருமாள். அவருக்கு என் பெருமை மிகு வணக்கங்கள். இந்த அரும்பணியை அழகாக நடத்திடவே, இரவு பகல் பாராமல் இயைந்து உழைத்திடவே கூட்டணியாய் அவருடன் குழுமியிருக்கும் நிர்வாக குழுவினருக்கும் நிறைந்த மன வணக்கங்கள். இந்த தமிழ் விழாவை தன் விழாவாய் கொண்டாடி குதூகலிக்க வந்துள்ள தமிழ்ச்சங்க தலைவருக்கும் மற்ற குழுவினருக்கும் மனதார்ந்த வணக்கங்கள்.